அழைக்கிறோம். காலத்தின் மகிமை கருதி அவையில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் முதற்கண் வணங்குகிறேன். என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய வஉசி தருவை மைதானத்தில் நின்று பேசுவதற்கு இந்த நாளை எனக்கு குறித்து தந்த தூத்துக்குடியினுடைய புத்தக திருவிழாவுக்கு மிகச் சிறப்பானதொரு முகவுரையை தொடர்ந்துபடி தூத்துக்குடி என்று தந்து அந்த புத்தக அரங்கில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் வீட்டுக்குள் போக வேண்டும், வாசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பள்ளிகள் தோறும் ஒரு உண்டியல் திட்டத்தை கடந்த ஆண்டு தொடங்கி இந்த ஆண்டு அது ஒரு உயர்வான இடத்தை 1,00,000க்கு மேற்பட்ட சிறார்கள் தங்கள் இல்லங்களில் உண்டியலை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த உண்டியல் இன்றைக்கு நூலாக மாறி இல்லத்திற்குள் போயிருக்கிறது. பல குழந்தைகள் அலைபேசிக்கு விடை கொடுத்து விட்டு நூல்களை வாசிக்கிறார்கள் என்ற தொடர்ந்துபடி தூத்துக்குடி என்கிற அந்த முகவரிக்கு ஒரு முத்தாய்ப்பை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒரு கரவொலி எழுப்பலாமே, நம்ம பிள்ளைகள் எல்லாம் எத்தனை மணி நேரம் அலைபேசியில் இருக்கிறார்கள். அவர் கையிலே இன்றைக்கு அலைபேசி இருந்த கைகளில் புத்தகம் இருக்கல்லவா. அது மட்டுமல்லாமல் இந்த அரங்கு முழுவதும் பள்ளியினுடைய வேலை நாட்களில் காலையிலே குழந்தைகளுக்கும் மாலையிலே கல்லூரி மாணவ செல்வங்களுக்கும் போட்டிகளை நடத்தி ஏறத்தாழ 10 லட்சத்திற்கும் அதிகமான தொகையை பரிசு கூப்பன்களாக வழங்கி அந்த பரிசு கூப்பன்கள் புத்தகங்களாக மாறி இன்றைக்கு அந்த இல்லங்களுக்கு போயிருக்கிறது. இப்படி ஒரு மகத்தான திட்டத்தை தந்திருக்கிறார், தொடங்கி வைத்திருக்கிறார். இது வருங்காலங்களில் தொடரும் என்ற அடிப்படையில், ஒரு எழுத்தாளன் என்ற அடிப்படையில் அதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி என்னோடு பேச வந்திருக்கிறவர், எனக்கு முன்பாக சில ஆண்டு காலத்திற்கு முன்பாக பணி ஓய்வு பெற்றவர். அவரோடு நான் பணி செய்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது. இப்பொழுது அவர் 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக பணி ஓய்வு பெற்றிருக்கிறார். ஐயா புலவர் சங்கரலிங்கம் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, எத்தனையோ பணிச்சூழலுக்கு மத்தியில் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் பெற்றோரையும் குழந்தை செல்வங்களையும் இன்றும் இந்த மைதானத்தில் ஆங்காங்கே நின்று இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்பு மிகுந்த மைதானம் இந்த தருவை மைதானம். நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய மைதானம். தமிழகத்தில் பல்வேறு துறைகளில், ஏன் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் இன்றைக்கு விளையாட்டு வீரர்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள், அங்கே பணி நியமனம் பெற்றிருக்கிறார்கள், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வித்திட்ட மைதானம் இந்த விளையாட்டு மைதானம். 70 வயதுகளை கடந்தவர்களை கேட்டால் இந்த மைதானத்தை அது சர்க்கஸ் நடந்த மைதானம் என்று சொல்லுவார்கள். 60 கடந்தவர்களிடத்தில் கேட்டால் இது பொறுக்காட்சி நடந்த மைதானம் என்று சொல்லுவார்கள். இன்றைய தலைமுறை இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன சொல்வார் என்று சொன்னால் புத்தக திருவிழா நடந்த மைதானம் என்று சொல்லுகிற ஒரு புதிய முகவரி இந்த மைதானத்திற்கு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. பலரும் நினைக்கலாம் வஉசியினுடைய தருவை மைதானத்தில் இதுதான் முதல் புத்தக திருவிழா என்று. அப்படித்தானே? அப்படிதான் நினைக்கிறீங்க? அதல்ல. 1987 செப்டம்பர் திங்கள் 2வது வாரத்திலே இந்த மாநகரத்தில் இருந்த லியோ கிளப் என்கிற ஒரு இயக்கம் இந்த மைதானத்தினுடைய வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய அன்றைக்கு விவிடி பாலர் அரங்கம் என்று இருந்த அரங்கத்தில் 25 பைசா நுழைவு கட்டணம் வாங்கி கொண்டு ஒரு புத்தக கண்காட்சியை ஒரு அமைப்பு நடத்தியிருக்கிறது. அந்த வகையில் இந்த மைதானத்திற்கு நாம் 2வது முறையாக புத்தகத்தை வாங்க வந்திருக்கிறோம். அந்த விவிடி பாலர் அரங்கம் இன்றைக்கு இந்த மைதானத்தினுடைய வடபுறத்திலே இந்த வளாகத்திற்குள்ளே மாறி அமைந்திருக்கிறது. அதற்கு பிறகு 1995 இந்த மைதானம் ஒரு விளையாட்டு மைதானமாக உருமாறி இருக்கிறது. நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்க்கை தந்த மைதானம் தருவை வஉசி மைதானம் என்றால் அவர்களுக்கு தாய்மடிக்கு அடுத்து தங்களை வாழ்க்கையில் உயர்த்திய ஒரு மைதானம் என்று இன்றைக்கும் பெருமையாக சொல்லுகிறார்கள். இந்த மைதானத்துக்கு நேராக கிழக்க அப்படியே போவோம், ஊர் சுத்த போவோம். அப்படியே என் கூட வாங்க. பலருக்கும் இந்த பகுதி தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படியே இந்த மேடைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சாலை அது தெற்கு காட்டன் சாலை. அந்த சாலையில் போனோம்னா எங்கே கடை ஆரம்பிக்குதோ அதுக்கு நேராக எய்த்தாவில் இருக்கக்கூடிய அகன்ற தெரு. இன்றைக்கு அதுக்கு பேர் தெற்கு காட்டன் சாலை அப்படின்னு பேர்.
ஆனால் அந்த தெருவுக்கு முன்னால் என்ன பேர் என்றால், நான் சிறுவனாக இருக்கிற பொழுது அது ராட்டைக்களம் தெரு என்று அழைப்பார்கள். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது அப்படி போகிற போது ராட்டைக்களம் பக்கம் போகும்போது பார்த்து போ அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி அனுப்புவாங்க. அது என்ன ராட்டைக்களம்? அன்றைய காலகட்டத்தில் 1941களிலே இந்த ஊரிலே கைம்பெண்களாக இருந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், வறுமை நிலையில் இருந்தவர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நூற்பு பஞ்ச தறியில் நூற்கக்கூடிய காந்தியினுடைய அறைகூலை ஏற்று சுயதொழிலாக தொடங்கப்பட்ட அந்த ராட்டைக்களம் இருந்த பகுதி 1941. அதை பாரத பெண்கள் ராட்டைக்கழகம் என்று அழைத்தார்கள். அதற்கு முன்பாக அந்த மைதானத்தை பார்ப்போம் என்று சொன்னால், தமிழகத்தில் போர்ச்சுகீசியர்கள் வந்த அந்த காலகட்டத்தில் 1940களில் வந்து அந்த காலகட்டத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாக 1538 தமிழகத்தின் முதல் கத்தோலிக்க ஆலயம், கோயில், புனித பீட்டர் கோயில், புனித பேதுரு ஆலயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயம் இருந்த பகுதி இந்த சாலையினுடைய இறுதி கட்டத்தில் இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. அது இன்றைக்கு புனித லசால் பள்ளியினுடைய ஒரு வளாகமாக மாறி இருக்கிறது. அப்படி வரலாற்று சிறப்பு மிகுந்த தமிழகத்தில் நேற்றைய தினம் ஐயா அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், தூத்துக்குடி மாவட்டம் தொல்லியல் துறைக்கு பெயர் பெற்றது என்று. வரலாற்றை அறியாமல் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அவர் தொல்லியல் குறித்து நமக்கு நேற்று தினம் விரிவாக சொன்னார். இன்றைக்கு நம் நகரத்தை குறித்து நான் பேசுவதற்கு இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன். ஊர் சுத்துவோம் வாங்க. தமிழகத்தினுடைய முதல் கத்தோலிக்க கோயில் இருந்த வளாகம். அதற்கு பிறகு அது டச்சுக்காரர்களால் அந்த கோயில் இடித்து தரமட்டமாக்கப்பட்ட பிறகு அது ஒரு 1900களில் அது சுடுகாடாக இருந்தது. அந்த சுடுகாடு இன்றைக்கு ஒரு பள்ளிக்கூடமாக மாறியிருக்கிறது. பனிமய மாதா பேராலயத்திற்கு தங்கத்தேர் செய்து தந்தவர் யார் என்று கேட்டால் பலருக்கு தெரியாது. விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்கெடுப்பு என்ன என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பல முறை கப்பல் கொடுத்து உதவியவர், சிறையிலிருந்தும் தப்பி வந்த ஊமைத்துறைக்கு பாண்டியன் தீவில், இன்றைக்கு முயல் தீவு என்று சொல்லக்கூடிய முயல் தீவில் அடைக்கலம் கொடுத்தவர், ஊமைத்துறை மருதுசர்களுக்கு ஆயுதம் கொடுத்து ஒரு புரட்சி படைக்கு துணையாக நின்றவர், சிஞ்சோர் சிஞ்சோர் துன் கபிரியல் த குர்ஸ்வாஸ் கோமஸ் பரதவர்ம பாண்டியன். அந்த மன்னன் இறந்த பிறகு, மணப்பாட்டிலே இறந்த பிறகு அவரை கடல் மார்க்கமாக கொண்டு வந்து இன்றைக்கு லசால் பள்ளியாக இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் தான் அன்றைக்கு அடக்கம் செய்தார்கள். இன்றைக்கு அவருடைய கல்வெட்டு அங்கே காண கிடக்கிறது. விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவரெல்லாம் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார்கள். அப்படி தூக்கிலிடப்படுகிற நேரத்தில் அந்த ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து இறுதி வரை கைது செய்யப்படாமல் இருந்த அந்த தேர்மாறன் தன்னை காப்பாற்றிய பனிமையன் அன்னைக்கு நன்றி கடனாக செய்து கொடுத்தது தான் இன்றைக்கு வரலாற்று புகழ்பெற்ற தங்கத்தேர். அந்த தேர் 1806 பிப்ரவரி திங்களிலே முதலாக உலா வந்ததாக பனிமய மாதாவுடைய பேராலயத்தினுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய லசால் பள்ளி அது சுடுகாடாக இருந்து பிற்காலத்தில் 1964களில் புனித தெரசால் அரசோடும் ஒப்படைக்கப்பட்டு ஒரு பள்ளிக்கூடமாக உயர்ந்திருக்கிறது. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய தஸ்னவிஸ் மாதா பெண்கள் பள்ளிக்கூடம் இந்த அரங்குக்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடம் ஒரு காலகட்டத்தில் மீனவருடைய வலைகளை பராமரிக்கிற, வலை பின்னுகிற, ஓய்வெடுக்கிற இடமாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய அந்த தஸ்னவிஸ் மாதா பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த மேடை அது கிழக்கு நோக்கி இருக்கும். அந்த இடம் ஒரு கித்தரியம்மாளுடைய சிற்றாலயம் இருந்த இடம். கிழக்கு ஒரு அந்தோனியார் கோயில் இப்போ வடக்கு நோக்கி இருக்குது, அது மேற்கு நோக்கி இருந்த ஒரு கோயில். இந்த இரண்டுக்கும் மத்தியில் ஒரு நல்ல தண்ணி கிணறு, ஒரு 5 அடி 6 அடி ஆழத்தில் வாளியை போட்டால் நல்ல தண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு ஒரு கடற்கரை பகுதியில் ஒரு 6 அடி 7 அடி ஆழத்துக்குள்ளே நல்ல தண்ணீர் கிடைக்கிற இடமாக இருந்தது. அது இந்த மாநகரத்தினுடைய பெண் குழந்தையுடைய கல்விக்காக அந்த இடம் பள்ளிக்கூடமாக மாற்றப்பட்டது. இன்றைக்கு அது தஸ்னவிஸ் மாதா பெண்கள் பள்ளியாக உயர்ந்து பல பெண்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமிட்டிருக்கிறது. பனிமய மாதா பேராலயம் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பேராலயத்திலே பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த பேராலயத்தினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய தந்தையர்கள் உடை மாற்றுகிற அந்த இடம், திருப்பலிக்காக ஆயத்தம் செய்கிற இடம், சக்ரீஸ் என்று சொல்லுவார்கள். அங்கே ஒரு மண்டை ஓடு இருக்கிறது. போர்ச்சுகல் நாட்டிலே பிறந்து கத்தோலிக்க திருச்சபையை பரப்புவதற்காக முத்துக்குளித்துறைக்கு வந்து தூத்துக்குடியிலும் புன்னைக்காயில் பகுதியிலும் வாழ்ந்தவர் ஹென்ரிகஸ் அடிகளார்.
தமிழ் அச்சுக்கலைக்கு அவர் ஆட்சிய பணிக்காக தமிழ் அச்சுக்கலையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 1578 தம்பிரான் வணக்கம் என்கிற நூலை எழுதினார். அது கொல்லத்திலே அச்சிடப்பட்டது. 16 பக்கங்களை கொண்டது. 1573 கிறிஸ்தியானி வணக்கம் என்ற ஒரு நூலை எழுதினார். அது கொச்சியிலே அச்சிடப்பட்டது. 1580 கொம்போசியோ ஞாயிறு என்ற நூலை எழுதினார். அது கொச்சியிலே அச்சிடப்பட்டது. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய எல்லைக்கு அப்பாலே. அதற்கு பிறகாக 1586 தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அன்றைய நெல்லை சீமனுடைய புன்னைக்காயலிலே 1586 அடியார் வரலாறு என்ற நூல் அச்சிடப்பட்டது. இப்படி தமிழ் மொழி ஓலைச்சுவடியில் இருந்த தமிழுக்கு எழுத்து வடிவம் கொடுத்தவர் இயேசு சபை சார்ந்த அன்றிக்கடிகளார். அவருடைய மண்டையோடு பனிமை மாதா பேராலயத்தினுடைய பின்பகுதியிலே இருக்கிறது. பார்க்க வேண்டிய ஒன்று. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல பேருக்கு கூட தெரியாது. தினமும் கோயிலுக்கு போகிற ஆளுக்கு கூட அந்த மண்டை ஓடை பார்க்காதவர்கள் இருக்கிறார்கள். செம்பகனூரில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் ஹென்றி ஹென்ரிக்ஸுடைய கையெலும்பை வைத்து நூற்றுக்கணக்கான மக்களுக்கு திருமுழுக்கு வழங்கிய ஹென்றி ஹென்ரிக்ஸின் கையெலும்பு என்ற ஒரு குறிப்போடு அது கையெலும்பு செம்பகனூருடைய இயேசு சபை அருங்காட்சியகத்தில் இருக்கிறது. தமிழ் ஓலைச்சுவடியில் இருந்த தமிழ் அச்சு வடிவம் காண்பதற்கு வித்திட்டவர் ஹென்றி ஹென்ரிக்ஸ். அந்த அச்சு வடிவம் காணுகிற இடம் எது என்று பார்த்தால் புன்னைக்காயலாக இருக்கிறது. அது இந்த மண்ணுக்கு பெருமைக்குரியதாக இருக்கிறது. ஹென்றி ஹென்ரிக்ஸுடைய நூல்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. அதில் ஒன்று அடியார் வரலாறு. அந்த நூல் ராசமாணிக்கம் அடிகளாரால் மறுபதிப்பு செய்யப்பட்டது. மறுபதிப்பு செய்யப்பட்ட அந்த அச்சிலே 2 என் இல்லத்திலே பத்திரமாக இருக்கிறது. அடுத்த ஆண்டு புன்னைக்காயலில் அங்கே ஒரு அருங்காட்சியகம் மக்களுடைய பங்கெடுப்பில் மக்களுடைய செலவு திட்டத்தில் உருவாக்குகிறார்கள். அந்த அருங்காட்சியகத்துக்கு அது போகிறது. அது மாத்திரமல்ல, தமிழ் மொழியில் அச்சிடப்பட்ட அத்தனை நூல்களும் அங்கே போகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வரலாற்றை புரட்டி எழுதுகிறவர்கள் இருக்கிறார்கள். வரலாற்றை தேடுகிற தமிழ் பெருமக்கள் பெருங்குடி மக்கள் பெருகிவிட்டார்கள். ஆனால் வரலாற்றிலே இந்த செய்தியை நாம் பதிவு செய்யாமல் போவோமானால் தமிழுக்கு முன்பாக தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று வடமொழிகள் பல அச்சேறியதாக வரலாறு நாளைக்கு ஒரு பொய்யை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகிவிடும் என்ற அடிப்படையிலே வரலாற்றுக்கு ஆவணத்தை நம்முடைய மாவட்டத்திலே நிறுவ வேண்டிய இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பனிமை மாதா பேராலயத்திற்கு முன்பாக அந்த சாலையில்தான் தூத்துக்குடியினுடைய இரட்டை குழல் துப்பாக்கி என்று அழைக்கப்பட்ட மாசிலாமணி பிள்ளையும் ஜெவமணி அம்மாளும் காந்தியினுடைய விடுதலை போராட்ட அறைகூவலை ஏற்று தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இது 47க்கு முன்பாக உள்ள செய்தி. 2018 அதே பனிமை மாதா பேராலய வளாகத்தில் நச்சாலைக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தில் என்னோடு சகோதரி ஸ்னோலினும் கலந்து கொண்டு பல நாட்கள் அந்த போராட்ட களத்தில் இருக்கிறார். இந்த மண்ணிலே இளையோருக்கு சமூக சிந்தனை இல்லை என்று சொல்லுகிற நேரத்தில் சமூக சிந்தனையோடு களத்திற்கு வந்து உயிர் நீத்த ஒரு பெண் யார் என்று சொன்னால் அந்த போராட்ட களத்தில் வயதில் குறைவாக பெண் நீத்தது யார் என்றால் ஆண் அல்ல, ஒரு பெண். அது சகோதரி ஸ்னோலின் என்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. அந்த மைதானம் இன்றைக்கும் அவரை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும். அப்படியே கடற்கரை சாலைக்கு போவோம். ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய துறைமுக மருந்தகத்திற்கும் இடைப்பட்ட பகுதி ஐரோப்பியருடைய மன்றம் இருந்த பகுதி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸ்டேட் பேங்க் இருக்கு இல்லையா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அந்த ஸ்டேட் பேங்குக்கும் கொஞ்சம் தள்ளி வடக்கா வந்தீங்கன்னா போர்ட்ரஸ்டினுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பகுதி மருந்தகம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஐரோப்பியருடைய மன்றம் இருந்தது. அங்கே தூத்துக்குடி மக்களுக்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் அது ஐரோப்பியர்களுக்கான மன்றம். அந்த மன்றத்திற்குள் நுழைய முற்பட்டவருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால்தான் 1929 இந்த மைதானத்துக்கு வடபுறம், அதாவது வடமேற்கு திசையில் ஒரு நுழைவாயில் இருக்கும், சிறிய நுழைவாயில். அது வழியாக போனால் இருக்கக்கூடிய ஜிம்கானா கிளப் அந்த மன்றத்திற்கு எதிராக இந்த மண்ணின் மக்களால் 1929 உருவாக்கப்பட்டது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்திய அரசு ஊழியர்கள் அவர்களெல்லாம் இணைந்து, இது முதலாளிகள் எல்லாம் இணைந்து உருவாக்கினார்கள். அரசு ஊழியர்களெல்லாம் இணைந்து 1945 கீழூர் பங்களா தெரு, செல்வீச்சர் தெரு என்று சொல்வார்கள், அந்த தெருவில் இந்தியன் ஆபீசர்ஸ் கிளப் என்ற ஒன்றை உருவாக்கினார்கள். அது என்ன செல்வீச்சர் துறை? குருஸ்பர்நாத் அவர்கள் நகரமன்ற தலைவராக வருவதற்கு முன்பாக இந்த செல்வீச்சர் துறை தான் நகரமன்றத்தினுடைய தலைவராக இருந்தார்.
அவரிடத்தில் கணக்கராக இருந்தவர் தான் நம்முடைய முன்னாள் நகரமன்ற தலைவர். தூத்துக்குடிக்கு தண்ணீர் கொண்டு ஐயா ராகபகதூர் குருஸ்பநாந்து. தூத்துக்குடியின் நிரந்தர தந்தை யார் என்றால் எல்லா மக்களையும் ஒரு சேர நேசித்த ஒரு ஒப்பற்ற தலைவன் ஐயா குருஸ்பநாந்து. அவருக்கு முதலாளியாக இருந்தவர் செல்வீஜர் துறை. அவர் நகரமன்ற தலைவராக இருந்தார். அவர் பேரில் உள்ளதுதான் செல்வீஜர் துறை செல்வீஜர் தெரு 1, 2. செல்வீஜர்னா யாருனே தெரியாமல் கடந்து போயிடுறோம். அதுதான் தெரிந்து கொள்வதற்காக ஊரை சுற்றி வருவோம். அப்படியே மாதாக்குள்ளேருந்து நேராக வடக்கு நோக்கி போனோம்னா இடது பக்கம் ஒரு தெரு திரும்பும். அந்த முக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பழைய 50 வயது கடந்தவங்களுக்கு தெரியும், சார்லஸ் தேட்டரில் மேலே ஒரு பால்கனி, ரவுண்டு பால்கனி போட்டிருப்பாங்க. ரவுண்டு பால்கனி அதே மாதிரி இருக்கும். அதுதான் பெரேரா அண்ட் ரோச்சினுடைய வணிக நிறுவனம். அந்த நிறுவனத்தில் தான் தூத்துக்குடிக்கு காங்கிரஸ் கூட்டத்திற்கு தூத்துக்குடியில் தூத்துக்குடிக்கு காந்தியடிகள் வந்தார் என்று சொன்னால் பகல் நேரத்தில் அங்கேதான் காங்கிரஸ் தொண்டர்களையும் காங்கிரஸ் தலைவர்களையும் தேசியவாதிகளையும் சந்தித்து நாட்டினுடைய விடுதலைக்கான கருத்து பரிமாற்றம் நடந்த இடம் அந்த பெரேரா அண்ட் ரோச்சினுடைய வணிக நிறுவனத்தினுடைய இல்லம். இன்றைக்கும் காந்தி வருகை தந்ததனுடைய நினைவாக ஒரு பெரிய காந்தி சிலை அங்கே இருக்கிறது. ஏதோ காந்தி சிலை 1ஆம் கேட்டில் மட்டும் இல்லை, அந்த இல்லத்திற்குள்ளும் அவரை காலடி எடுத்து வைத்த காரணத்தினால் இன்றைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா அந்த முக்கிலேயே கனரா வங்கி இருக்கிறது. அது ஒரு காலகட்டத்தில் நூற்பாலையினுடைய பஞ்சுகளை சேகரித்து வைக்கிற இடமாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் வெளியேறிய பிறகு அது கனரா வங்கியாக உருவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா 1901 உருவாக்கப்பட்ட சுங்க வரித்துறையினுடைய அலுவலகம் இருக்கிறது. அதற்கு பின்னால் தான் ஒரு ஓலை குடிசையிலே ஒரு கோயில் இருந்தது, புனித இன்னாசியார் கோயில். அந்த கோயில்தான் பிற்காலத்தில் சின்ன கோயிலாக, தூத்துக்குடியுடைய தலைமை கோயிலாக, கதீட்ரலாக, திரு இருதயங்களின் பேராலயமாக, தொடர்வண்டி நிலையத்திற்கு அருகாமையில் மிகப்பெரிய கோபுரத்தோடு சின்ன கோயில் என்று சொல்வார்கள், அதுதான் பெரிய கோயில் உயரத்தில். அந்த கோயில் உருவாவதற்கு முன்பாக அது ஓலை குடிசையாக இருந்த இடம். அது போர்ச்சுகீஸ் மிஷினரிகளுக்கு வருகைக்கு பிறகு அந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சாலை தான் பிரெஞ்சு சாப்பல் ரோடு. போர்ச்சுகீஸ் மிஷினரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் கோவா மிஷினரி ஒரு பக்கம். இந்த காலகட்டத்தில் தான் அந்த சாலைக்கு பிரெஞ்சு சாப்பல் ரோடு என்று பெயர் வந்தது. இன்றைக்கும் அந்த பெயர் அப்படியே இருக்கிறது. அதற்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடியது அந்த தனம் ஓட்டல் இருக்கக்கூடிய பகுதிக்கு பெரேரா தெரு. பெரிய ஆஸ்பத்திரியை கட்டி கொடுத்தவர்கள். பெரிய ஆஸ்பத்திரினா இப்போ இருக்கக்கூடிய பெரிய ஆஸ்பத்திரியில், அதுக்கு பிறகு வருவோம். அப்படியே நேராக தாண்டி போனோம்னா தூத்துக்குடியினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட, தமிழருடைய நாகரிகத்தை அயல்நாடுகளுக்கு கொண்டு சேர்த்த, தமிழர்களுக்கு கடல் வழி பயணம், தமிழர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்நுட்பம் உண்டு, கடல் சார்ந்த அறிவு உண்டு என்று சொல்லுகிற இன்றைக்கும் எச்சமாக இருக்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால் தூத்துக்குடியுடைய பழைய துறைமுகம். அதுதான். அங்கே போனால் இன்றைக்கு ஒரு 10க்கும் 15க்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையில் தான் தோணிகள் இருக்கிறது. அந்த தோணியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் துறைமுகத்திலே நிற்பதற்கு இடமில்லாமல் இருக்கும். மாலையில் இங்கேருந்து புறப்பட்டால் நாளை மாலை இளைஞரை போய் சேருவார்கள். இங்கேருந்து மாலைக்கு அங்கே போவாங்க, அங்கேருந்து மாலையில் கிளம்புனா இங்கே மறுநாள் வருவாங்க. இந்த தோணியிலே பயணிப்பதற்கு வியாபாரிகள் தங்குவதற்கு ஒரு இடம் மாதா கோயிலுக்கு பின்னால் இருந்தது. அது பரதாகும். அங்கே தான் வணிகர் பெருமக்கள் தங்களுக்கான இடத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அறையை எடுத்துக்கொண்டு தங்கியிருப்பார்கள். மறுநாள் பயணம் செய்வதற்கு, பயணம் முடித்து வந்து ஒரு நாள் ஓய்வு எடுத்துவிட்டு மறுநாள் பயணம் செய்வதற்கு. இப்படி இருந்த அந்த துறைமுகம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய வணிகத்திற்கு, தமிழருடைய வணிகத்திற்கு அடையாளமாக இருந்த துறைமுகம். எப்படி நம்மை வளர்த்து ஆளாக்குகிற பெற்றோர்கள் ஒரு காலகட்டத்தில் முதியோர் இல்லத்தில் முகவரி இல்லாமல் முடக்கப்பட்டு விடுகிறார்களோ, அதுபோல தமிழருடைய வணிகத்திற்கும் வாணிக சிறப்புக்கும் பண்பாட்டுக்கும் எடுத்துக்காட்டான தோணி இன்றைக்கு முதியோர் இல்லத்தினுடைய முகவரியாக மாறி போயிருக்கிறது. அதுக்கு நேராக எய்த்தாப்பில் ஒரு வளைவான ஒரு இடம், பலரும் கடந்து போயிருப்போம். அது நெல்லை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருந்த ஆஷனுடைய நினைவு மண்டபம். 1911 நகரமன்ற தலைவராக இருந்த குருஸ்பநாத் அவர்களால் கட்டி கொடுக்கப்பட்ட மைதானம். ஆசை சுட்டு கொண்டதற்கு விடுதலை போராட்டத்தினுடைய சிந்தனை காரணம் என்று சொல்கிறார்கள். வரலாற்றை புரட்டி படித்தோம் என்று சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் ஜெயராமன் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை படித்தோம், விடியல் பதிப்பினுடைய புத்தகத்தை படித்தோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் விடுதலை போராட்டம் அல்ல, சனாதன தர்மம் என்பதை சொல்லுகிறது. அதற்கு எதிராகத்தான் அன்றைக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் குருஸ்பநாத் நகரமன்ற தலைவராக இருக்கிற பொழுது ஆஷுக்கு ஒரு நினைவு மண்டபத்தை கட்டி கொடுத்தார். அந்த நினைவு மண்டபத்தை சில காலத்துக்கு முன்பு வரை
தூத்துக்குடியுடைய வஉசி கல்விக் கழகம் பராமரித்தது, இப்போது மாநகராட்சி பராமரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு அடுத்து ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுடைய கட்டமைப்பே வித்தியாசமாக இருக்கும். எண்கோண வடிவில் அந்த கோயில் இருக்கும். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆலயங்களுடைய வடிவமைப்பு வேறு மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? முத்து பீச்சுக்கு போகிறதுக்கு திரும்புகிற இடத்துல அந்த இடம் இருக்கும். அது வந்து எண்கோண வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில், ஆங்கிலிக்கன் சர்ச் என்று சொல்வார்கள். டச்சுக்காரர்கள் இந்த மாநகரத்திற்கு வந்த பொழுது 1750களிலே கட்டப்பட்ட கோயில். அப்படி என்றால் ஏறத்தாழ 275 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய கோயிலாக அது இருக்கிறது. அதற்குள்ளே சில வரலாற்று செய்திகளை சொல்கிற கல்வெட்டுகளும் இருக்கிறது. அது குறித்து பேசினால் நீண்ட நேரமாகும் என்பதால் அதை கடந்து போகிறேன். அதற்கு அடுத்து போனீங்கன்னா ஹார்வி மில். அந்த ஹார்வி மில் வஉசியினுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய பதிவுக்குரிய தொழிற்சாலை. தொழிலாளர்கள் கொத்தடிமைகளைப் போல் நடத்தப்பட்ட நேரத்தில் தொழிலாளர்களுக்காக உரிமைகளுக்காக வஉசி போராடி அதற்கு பிறகு நடந்த போராட்டங்களின் விளைவாக வங்கத்து சிங்கம் விடுதலை செய்யப்படுகிறார். அவருடைய விடுதலையை கொண்டாடுவதற்கு நாடு முழுவதும் தடை விதிக்கப்படுகிறது. அதை நெல்லையிலே வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் முன்னெடுக்கிறார்கள். அதிலே புனையப்பட்ட பொய் வழக்கில் தான் வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த இரட்டை ஆயுள் கொடுப்பதற்கு காரணமான ஒரு முக்கியமான செய்தி எதுவென்றால் இந்த ஹார்வி மில்லினுடைய போராட்டம். அந்த ஹார்வி மில் மஜ்ராகோட்ஸ் நூற்பாலையாக மாறி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக மூடு விழா கண்டிருக்கிறது. அந்த ஆலை இந்திய விடுதலை போராட்டத்தில் முதல் தொழிற்சங்கத்து போராட்டத்தை இந்த மண்ணுக்கு உருவாக்கி தந்த தொழிலாளர்கள் நிரம்பிய மண் அந்த ஆலை. அது மட்டுமல்ல, அதுக்கு நேராக எய்த்தாப்பில் தான் அந்த முத்து கடற்கரை இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகிற பொழுது அதற்கு முத்து கடற்கரை என்று மாவட்ட நிர்வாகம் பெயர் வைத்தது. சில நேரங்களில் பேர் பொருத்தமாக இருக்கும், சில நேரங்களில் பொருத்தம் இல்லாமல் இருக்கும். கோடீஸ்வரன் பேர் வாங்கி வச்சுருப்பான், ஆனால் எல்லாமே அவனுக்கு விலையில்லா பொருளாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்கும். பிச்சை ஆண்டின்னு பேர் வச்சுருப்பான், ஆனால் ஊரில் அவன் தான் பெரிய பணக்காரனாக இருப்பான். நலத்திட்ட உதவியெல்லாம் அவன் தான் வழங்கிட்டு இருப்பான். பேருக்கும் ஆளுக்கு சம்மந்தம் இருக்காது, பொருந்தாமல் இருக்கும். ஆனால் முத்து கடற்கரை என்று சொன்னால் கடைசியாக முத்துச்சலாபம் நடந்து அந்த முத்து வணிகம் எங்கே அரங்கேறியது என்று சொன்னால் அந்த கால்டுவல் பள்ளிக்கூடத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய முத்து கடற்கரையில் தான் கடைசியான முத்துச்சலாபம் நடந்திருக்கிறது, முத்து விற்பனை நடந்திருக்கிறது என்று இன்றைக்கு இந்த மண்ணினுடைய மூத்த குடிமகனாக இருக்கக்கூடிய 94 வயதை கடந்திருக்கக்கூடிய ஐயா கலாபான் வாசாங்கே நான் போய் முத்துக்களை பார்த்தேன் என்று என்னிடத்தில் நேரடியாக பதிவு செய்ததை தூத்துக்குடி வரலாறு என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறேன். எங்கே இறுதியாக முத்துச்சலாபம் நடந்ததோ, முத்து விற்பனை நடந்ததோ, அந்த இடம்தான் இன்றைக்கு முத்து கடற்கரையாக மாறியிருக்கிறது. இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ முத்து கடற்கரை தூத்துக்குடி அதனால மட்டுமல்ல, அது முத்துக்கள் விற்கப்பட்ட கடற்கரை. தூத்துக்குடிய இப்போல்லாம் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு கட்சிக்காரங்க பிரிக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு எப்படி பிரித்தாங்கன்னா தூத்துக்குடியை மேலூர் கீழூர்னு பிரித்தாங்க. தூத்துக்குடியினுடைய 1ஆம் கேட்டுக்கு அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டோம்னா 2ஆம் கேட்டு பக்கம் போயிட்டால் அது மேலூர். தொடர்வண்டி நிலையத்துக்கு கூட அது மேலூர் தொடர்வண்டி நிலையம்தான். 1ஆம் கேட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டால் அது கீழூர். அப்படி தான் பிரிச்சிருந்தாங்க. நம்மால் பேரை மாற்றிக்கிட்டே இருப்பான், போகிற போக்கில் உச்சரிப்பில் மாற்றி விடுவான். அந்த காலத்தில் இன்றைக்கு இருப்பதை போல் எரிவாயு கிடையாது. நம்ம 40-50 வயதை கடந்தவர்களுக்கு தெரியும், நம்ம பயன்படுத்தின மண்ணெண்ணெய் அப்போ கிடையாது, எல்லாமே விறகு தான். விறகுனா என்ன அப்படின்னா, காமராசர் வருகைக்கு முன்பாக தென்னை மட்டைகள், பனை மட்டைகள் விற்பதற்கான கடைகள், விறகு கடைகள் இருந்த பகுதி. தென்னை மட்டை, பனை மட்டை அப்படியே அடிக்கடிக்கு அம்பாரமாக வச்சுருப்பாங்க, ஒரு யானையை படுக்க போட்டிருந்த உயரத்துக்கு. மட்டைகள் விற்கப்பட்டிருந்த கடைகள் மட்டை கடை. இப்போ நாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? மட்டைக்கடை, 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 மட்டைக்கடைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். புதிய பழைய பேருந்து நிலையம் போனோம்னா அங்கே பார்க்கலாம், ஒரு பேருந்து நிலையனுடைய வாசலில் மட்டும், வாயிலில் மட்டும் எழுதி போட்டுப்பாங்க ரேலி டு ரேலி. அந்த ஓட்டுநருக்கும் தெரியாது, நடத்துனருக்கும் தெரியாது ரேலி டு ரேலினா என்னன்னே தெரியாது. ஆனால் ரேலி டு ரேலின்னு எழுதி போட்டுகிட்டே இருக்கிறான். எழுதி போட்டுற ஆளுக்கும் தெரியாது, அதுக்கு அனுமதி கொடுக்க வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருக்க ஊழியர்களுக்கும் தெரியாது, ஓட்டுநருக்கும் தெரியாது, நடத்துனருக்கும் தெரியாது, உரிமையாளருக்கும் தெரியாது. ஆனால் நாம தெரிஞ்சுக்கிறோம், ஏன்னா இந்த அரங்குக்கு வந்திருக்கோம். ராலி பிரஸுடைய பஞ்சு கொள்முதல் நிலையம் மெஜ்ராகோட்ஸ் நூற்பாலைக்கு பக்கத்தில், அன்னைக்கு அது A&F ஹார்வி மில். இன்றைக்கு இந்திரா காந்தி சிலைக்கு கொஞ்சம் எய்த்தாப்பில் ஒரு 50 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய தானா பேனா தங்கையா நாடாருடைய குடோன். இன்னைக்கு அது ஒரு காலகட்டத்தில் ராலி பிரஸுடைய பஞ்சு கொள்முதல் நிலையம். அந்த நிலையத்து முன்பாகத்தான் பேருந்துகள், டவுன் பஸ், நகர பேருந்துகள் புறப்பட்டு அப்படியே சிதம்பரம் வரைக்கும் போயிட்டு இங்கே வந்து நிற்கும். ரேலி டு ரேலி, அதுதான் ரேலி.
நம்ம ஆளு அந்த பேரை இன்னும் அழிக்காமல் வச்சிருக்கிறான். 1920களில் தூத்துக்குடியில் ஒரு பெரிய சந்தை இருந்தது. இன்றைக்கி அது சந்தைங்கிற முகவரி இழந்து போச்சு. சின்ன கோயிலுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அந்த விருச்சித்தம்மாள் மார்க்கெட், அங்கே செல்வந்தர்கள் தான் கடை வைக்க முடியும். அதை உடைத்து வஉசி சந்தையை 1920ல் உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய நகரமன்ற தலைவர் குருஸ் பெர்னாந்து. நான் சிறுவனாக இருக்கிற பொழுது தொடர்வண்டி நிலையத்திற்கு 3 பாதை. பழைய மாநகராட்சி, நம்முடைய வஉசி சந்தை, இந்த அரங்கத்தை விட்டு வெளியே போனால் இருக்கக்கூடிய அந்த கோயில் பக்கத்தில் 3 இடத்துலையும் அப்படியே தொடர்வண்டி சாலை தொடர்வண்டி பாதை போகும், தொடர்வண்டி மார்க்க போகும், அப்படியே நம்முடைய புதிய துறைமுகத்துக்கு போகும். இன்றைக்கு அந்த பாதையெல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது. ஊருக்குள்ளே வந்த தொடர்வண்டி இன்றைக்கு மீளாவட்டானுக்கு போயிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுதெல்லாம் செயினை போட்டுருவாங்க. அந்த தொடர்வண்டி போகிற பொழுது அந்த நிலைமையெல்லாம் மாறி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரங்குக்கு பின்னாலே இருக்கக்கூடிய சிவன்தான் குளம், அது ஒரு காலகட்டத்தில் வரலாற்று சிறப்பு மிகுந்த ஸ்நாபக அருளப்பருடைய கோயில் இருந்த இடம். எல்லாவற்றிற்கு மேலாக இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்க வேண்டும். இத்தனை நேரம் ஊர் சுற்றி வந்தோம். காரப்பட்டை நாடார் ஆண்கள் பள்ளிக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு நூலகம், இன்றைக்கு அது இல்லை. 1995க்கு பிறகு இடம்பெயர்ந்து போயிட்டு அந்த நிலையம், அந்த நூல் நிலையம்தான் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது. நூலை வாசித்தேன், இன்றைக்கு மேடையில் இருக்கிறேன், நீங்கள் என்னை சுவாசிக்கிறீர்கள். அந்த நூலகத்திலே வாசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் 10ஆம் வகுப்போடு என் பள்ளி படிப்பு முடிந்தது. அதற்கு பிறகு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கடன் வாங்கி 6 சைக்கிளோடு மிதிவண்டி கடையை தொடங்கினேன். இந்த அரங்கத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய சாலை, அதற்கு பக்கத்தில் ஒரு சின்ன சந்து இருக்கும், பள்ளிக்கூடத்தை ஒட்டினாப்புல. அதுக்குள்ளே நான் சைக்கிள் கடை போட்டிருந்தேன். உண்மையை சொல்லுகிறேன், சாட்சிகள் இருக்கிறார்கள். வழக்கறிஞர் செங்குட்டுவன் இருக்கிறார். நான் சைக்கிள் கடை போட்டிருந்தது அவருக்கு நன்றாக தெரியும். அவருக்கு தெரியும், ஒரு சைக்கிள் கடைக்காரன் இன்றைக்கு மேடையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னை இங்கே கொண்டு வந்து உயர்த்தியது எது என்று சொன்னால் என் கல்வி. 10ஆம் வகுப்போடு பள்ளி படிப்புக்கு முடிப்பு. அதுக்கு பிறகு 1 வருஷம் ITI, அதுக்கு பிறகு சைக்கிள் கடை, அதுக்கு பிறகு படிக்க ஆரம்பித்து 6 பட்டங்களை பெற்று இன்றைக்கு 22 புத்தகங்களை எழுதி முடித்து இந்த மேடையில் இருக்கிறேன் என்று சொன்னால் தொடர்ந்து படி. தூத்துக்குடிக்கு என்னை போன்ற முகவரிகளை இந்த சமுதாயம் உருவாக்க வேண்டும். என் வாசிப்பு இந்த மேடை எனக்கு தந்தது. காரப்பட்டை நாடார் அர்லீக தமிழ்ச்சங்கம் என்னை தமிழாசிரியர் ஆவதற்கு பேருதவி புரிந்தது. அதனால் இன்றைக்கு அந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். நான் எழுதுவதற்கு மேடைக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தந்தவர்கள் இயேசு சபையார். அதை அங்கீகரித்து கொண்டாடியது தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம். தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு தூத்துக்குடியினுடைய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு ஒரே ஒருவருக்குத்தான் தமிழ் செம்மல் விருது வழங்கியிருக்கிறது. அது பணிவோடு சொல்கிறேன், அடியனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் தொடர்ந்து படித்ததால், தொடர்ந்து வாசித்ததால். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். சமீபத்தில் புராணத்தில் படித்தேன். வயதான தாய், மகனுக்கும் மனைவிக்கும் சண்டை நடக்கிறது. தாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் மகனை சொல்கிறார், எப்பா என்னால் உனக்குள்ள பிரச்சனை வேண்டாம், என்னை கொண்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துன்னு சொல்கிறாப்புல. அதனால் மகன் விருப்பப்படாமல் வேறு வழி இல்லாமல் மனைவியின் தொந்தரவு தாங்காமல் தாயை கொண்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறான். கேட்க செவி உள்ளோர் கேட்கட்டும். சேர்த்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து மாதம் போய் பார்க்கிறான். சில மாதம் போக முடியவில்லை, 2 மாதம் ஆகிறது. சில மாதம் 1 மாதத்தில் 2 முறையும் பார்க்கிறான். ஒரு நேரத்தில் தாய்க்கு உடல்நலம் குறைவு ஏற்பட்டு விடுகிறது. அங்கிருந்து முதியோரத்திலிருந்து அலைபேசி வருகிறது. போய் பார்க்கிறான். தாயை பார்த்து கேட்கிறான், அம்மா உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். பக்கத்தில் இந்த அம்மான்னு இருக்கிற காலத்தில் நான் கதையை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அம்மா அந்த அம்மாவிடம் கேட்கிறான், அம்மா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அந்த தாய் சொல்லுகிறாள், மகனே எனக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் இந்த முதியோர் இல்லத்திற்கு எத்தனை மின் விசிறிகளை வாங்கி கொடுக்க முடியுமோ அத்தனை மின் விசிறிகளை வாங்கி கொடு என்று கேட்கிறாள். அது மட்டுமல்ல, ஒரு குளிர்பதனை பெட்டியும் வாங்கி கொடு என்று கேட்கிறான். பக்கத்தில் இருந்த முதியோர் இல்ல நிர்வாகிகளுக்கு, இவர்களை போன்ற முதியோர் இல்ல நிர்வாகிகளுக்கு, அம்மா நமக்காக நல்ல உதவி செய்து விட்டாரே என்று சந்தோஷப்படுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். மகன் கேட்கிறான், அம்மா நான் உனக்குத்தானே ஏதாவது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன், நீ ஏன் முதியோர் இல்லத்துக்கு கேட்கிறாய் என்று கேட்டான். அம்மா சொன்னால், இல்லை ஐயா, நீ இங்கே என்னை சேர்த்து விட்டாய், இங்கே மின்விசிறி இல்லை, பல நாட்கள் நான் உறங்காமல் இருந்திருக்கிறேன், கெட்டுப்போன உணவை தந்திருக்கிறார்கள், உண்டும் உண்ணாமலும் நான் நாட்களை கழித்திருக்கிறேன், நாளைக்கு நீயும் இங்கே தான் வரப்போகிறாய், அப்போது உனக்கு இந்த மின்விசிறியும் குளிர்பதனை பற்றியும் பயன்படும் அல்லவா என்று சொன்னால் கேட்க செவி உள்ளோர் கேட்க கடவதாக. தொடர்ந்து படியுங்கள், பெற்றோரை நேசியுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இத்தனை நேரம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க. ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கு சரியான விடை சொல்கிறவங்க வேகமாக வந்து சொல்லிடலாம், சொல்லிட்டு பரிசு வாங்கிட்டு போயிடலாம். ஐயா பேசுவதற்கு முன்பாக, புன்னாக்காயில் அச்சிடப்பட்ட நூல் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது?
புன்னைக்காயலில் அச்சிடப்பட்ட நூல் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது? தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். 1586. பரிசு வாங்க வந்துடலாம். கரவொலி எழுப்புங்கள். அடுத்ததாக ஐயா நீங்க கொடுத்துருங்க. தொடர்ந்து இந்த மைதானம் விளையாட்டு அரங்கமாக எந்த ஆண்டு மாற்றப்பட்டது? நிச்சயமா யாரும் சொல்ல மாட்டீங்க. இந்த மைதானம் விளையாட்டு அரங்கமாக எப்போது மாற்றப்பட்டது? 2 பேரும் வருக, இருவருக்கும் பரிசு. நன்றி. ஊர் சுற்றுவோம் வாங்க. எழுத்தாளர் திருமிகு நெய்தல் யு ஆண்டோ அவர்கள் அழைத்தீர்கள். விரும்பி வந்தோம் உங்களுடன் ஊர் சுற்றி பார்க்க. விவரங்கள் பலவற்றை விளக்க